See, first thumb rule வந்து என்னன்னா business related expenditure இருக்கணும், capital expenditure இருக்கக்கூடாது, personal expenditure இருக்கக்கூடாது, incurred in the previous year இருக்கணும், due date of filing of return வந்து ரொம்ப key point to note. சரியா? இதெல்லாம் வந்து thumb rule of any deduction. அடுத்தது மெயின் டிடக்ஷன்ஸ் என்னன்னா அமால்கமேஷன் டிமர்ஜர்ல ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆனா 1/5 ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years அது குவாண்டம் ஆஃப் ரிடக்ஷன். விஆர்எஸ்னாலும் 1/5. எனி டெவலப்மெண்ட் ஆஃப் மினரல்ஸ் அப்படின்னா 10 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மர்ஜர் விஆர்எஸ்க்கு 1/5, மினரல்ஸ்க்கு வந்து 10 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அமௌண்ட் பெய்ட் அஸ் இன்சூரன்ஸ் ஸ்டாக்கு, கேட்டில், எம்ப்ளாயீஸ் ஹெல்த், போனஸ் ஆர் கமிஷன். இன்ட்ரெஸ்ட் ஆன் போரோடு கேபிட்டல், அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் அண்ட் சூப்பர் அன்வேஷன் ஃபண்டு, அப்புறம் நோட்டிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், அப்ரூவ்டு கிராஜுட்டி ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு ரிலேட்டடாக எது பண்ணாலும் எனி திங் தட் இஸ் anything that is completely contributing towards the welfare schemes of the employees அப்படின்னா allowable as deduction. அப்புறம் in respect of டெட் ஆர் யூஸ்லெஸ் அனிமல்ஸ்னா அவங்களோட ஆக்சுவல் காஸ்ட் ஒருவேளை நான் அதை வித்திருந்தேன்னா அப்போ என்ன மணி கொடுத்துருப்பேன் அதோட டிஃப்ரென்ஸ் டிடக்ஷன். பேட் டெட்ஸ் வந்து பார்த்தோம்னா 3. ஒன்று வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கணும், இன்னொன்று இன்கம் ஆஃப் த அசஸி ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ஆஃப் ஏர்லியர் ப்ரீவியஸ் இயரை வந்து டெட் ஹேஸ் பீன் கன்சிடர் அஸ் அன் இன்கம், இல்லை இட் மஸ்ட் ஹவ் பீன் ரிட்டன் ஆஃப் இன் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த அசஸி. அப்படின் தான் பேட் டெட்ஸ் வந்து ஃபுல்லி அலௌட் அஸ் அ டிடக்ஷன். However, provision of bad debts வந்து is not allowed under deduction. Any recovery of bad debts நடந்தது அப்படின்னா in such circumstances amount recovered minus bad debts claimed will be a taxable bad debt recovery. அக்ஷயா வஷிதா வரலையாடா? எப்படி இருக்குடா உங்களுக்கு ஹெல்த்? So amount recovered less bad debts claimed allowed as deduction will be taxable bad debt recovery. Deduction in respect of special reserves வந்து 3 கேட்டகரி இருக்கு. Amount transferred to the reserve account, or 20% of the profits derived from the specified business, or twice the amount of the paid up share capital. இது மூணுத்துல எது லீஸ்டோ அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபேமிலி பிளானிங் அமங் எம்ப்ளாயீஸ்க்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா ஃபுல்லி அலௌட் அஸ் டிடக்ஷன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் expenses incurred by a corporation or body corporate is allowable as a deduction. Credit guarantee fund trust, securities transaction tax, commodities transaction tax, இது எல்லாமே allowed as a deduction. இது premium paid on the keyman insurance policy வந்து it's a business expenditure. இதுல வந்து firm வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி ரிலேட்டடா பே பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் an admissible expenditure. இதெல்லாம் டிடக்ஷன்ஸ் ஹை லெவலா சொல்றது. எதெல்லாம் டிஸ்அலவுட்னா something that is not been done for the business or profession வந்து disallowed, like political party advertisements, அப்புறம் வந்து to non resident interest royalty fees கொடுக்கிறது, அப்புறம் payment made to relatives in excess of requirement, cash greater than 10,000 disallowed, cash less than 10,000 allowed. அதுவே வந்து monetary limit for attracting section 40A subsection 3 வந்து hiring leasing goods carriage னா 35,000, பேமெண்ட் மேட் ஃபார் அதர் எக்ஸ்பென்சஸ்னா 10,000. அது ஞாபகம் வச்சுக்கணும். இது முக்கியமானது எக்ஸெப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேமெண்ட் மேட் ஃபார் பிளையிங் ஹையரிங் ஆர் லீசிங் கூட்ஸ் கேரேஜ்னா the limit is extended to 35,000. அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் டிஸ்அலவுடு. அதே மாதிரி நோ டிடக்ஷன் ஷால் பி அலோட். ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டிக்கு டிடக்ஷன் கிடையாது. 43B என்ன சொல்றாங்க? டியூ டேட் இஸ் a very important factor. அதாவது if it's 31st அக்டோபருக்கு பிஃபோர் எனி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்து
there is என்ன சொல்றது return of filing of income அந்த date வந்து plays a very important role, and any income tax whatever is paid during the before the filing of return, it is not allowed as a deduction, and if the expenditure is already disallowed on the provisions of this act. ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ரிலேட்டட் டு ப்ரீவியஸ் இயர் வந்து 2025 தான் பே பண்ணிருக்காங்கன்னா அப்போ 2025 26 தான் வந்து deduction for such shall be allowed and not in the year in which it is due. So actual payment matters. accrued liability actual paymentனா என்ன அர்த்தம்? accrued liability நான் பே பண்ணிருக்க வேண்டியது, ஆக்சுவல் பேமெண்ட் நான் பே பண்ண டைம் எந்த இயரோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ illustration 81 82 micro and small enterprises tax auditor. So greater than 10 crore இருந்தாலும் turnover applicable tax audit, 1 crore to 10 crore இருந்தா assessee not covering 44AD நாலும் tax audit வந்து ரொம்ப important. யார் இன்னைக்கு மிஸ்ஸிங்? மித்ரா வர்ஷிதாவா? ஸ்ரேயா வரலையா? ஸ்ரேயா சொல்லிருக்காங்க. ஓகே, turnover of the assessee, applicability of section 44AD, applicability of tax auditor. Up to 1 crore, yes, section 44AD, yes sir. Tax audit not required if the income is not offered under 44AD, provided is not covered under 44AD. 1 crore to 2 crore 44AD apply பண்ணிக்கலாம், but tax audit not required. 2 crore to 3 crore, yes sir, not required. 2 crore if the conditions are not satisfied, section 44AD applicability கிடையாது, not required. 10 crore plus இருந்ததுன்னா 44AD கிடையாது, but tax audit important. So இதுல ஃபுல்லாவே 10 crore ஜாஸ்தியானா tax audit important, but 44AD applicable இல்லைன்னா tax audit இது அதான் வந்து நக்ஷல் ஆஃப் திஸ். என்ன சொல்றாங்கன்னா டர்ன் சேல்ஸ் 1 crore கம்மியா இருந்ததுன்னா அப்போ 44AD யோட அப்ளிகபிலிட்டி, 44AD யோட அப்ளிகபிலிட்டி என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு நிமிஷம். இதெல்லாம் முடிச்சுட்டோமா நேத்திக்கு? Computation of income on basis of estimation. To give relief to small taxpayers from the maintenance of books of accounts and from getting the accounts audited, the income tax audit has framed the presumptive taxation scheme under 44AD, 44ADA and 44AE. So first it is applicable to அப்புறம் conditions estimated income. எதுக்கெல்லாம் applicable? Resident individual, into undivided family or a resident partnership firm. இந்த provision வந்து it is not applicable in case of the following. எதுக்குன்னா LLP, a person carrying on profession 44AA, a person earning income in the nature of commission or brokerage, a person carrying on agency business, இவங்களுக்கெல்லாமே applicable இந்த 44. resident or resident firm வந்து it is applicable. It is not applicable LLP 44AA ல இருக்கிறவங்க, அப்புறம் brokerage commission agency அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இது applicable கிடையாது. இப்போ அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கணும், எலிஜிபிள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ மேக்ஸிமம் டர்ன் ஓவர் என்னன்னா ஆப்ஷன் 1 டோட்டல் டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரிசீட்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் ஆஃப் எலிஜிபிள் ஷுட் நாட் எக்ஸீட் 2 crore. இல்லைன்னா the whatever aggregates amount received during the previous year in cash does not exceed 5% of the total turnover or gross receipts of such previous year.
இப்போ ஒரு நட்சலா படிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், சிம்பிளா படிங்க. 1 crore வரைக்கும் இருந்தது அப்படின்னா 44 AD அப்ளிகபிலிட்டி இருக்கு. 1 crore வரைக்கும், 2 crore வரைக்கும், 3 crore வரைக்கும் இருக்கு. 2 crore பிளஸ், ஓகே, இஃப் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடுனா அப்புறம் அப்ளிகபிலிட்டி ஆஃப் செக்ஷன் 44 AD கிடையாது. 10 crore இருந்தாலும் கிடையாது. ஜஸ்ட் ஹை லெவலில் இது படிச்சுக்கோங்க, ஓகேவா? ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். 10 crores மேலே, 2 crores மேலே இருந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அப்போ 44 AD அப்ளை பண்ண முடியாது. என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஆடிட்டட் அண்ட் ஃபர்னிஷிங் ஆடிட் ரிப்போர்ட் வந்து ப்ராப்பராக ஃபர்னிஷ் ஆயிருக்கணும். அதே மாதிரி டேர்ன் ஓவர் வந்து 2 crore ஆமா 2 crore பிளஸ் டேர்ன் ஓவர் வந்து 2 crore பிளஸ் ஆர் 3 crore to 10 crore, அந்த நடு ரேஞ்சில் 2 crore பிளஸ்க்கு வந்து கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 3 crore to 10 crore ரேஞ்ச் ஆச்சுன்னா 44 AD அப்ளிகபிள். கொஞ்சம் நட்சலாம் போடுறேன் நான். சி டில் 2 crore வரைக்கும் 44 AD அப்ளிகபிள். அப்புறம் 2 crore லேருந்து 3 crore வரைக்கும்னா 44 AD அப்ளிகபிள். ஆனா 3 crore above 3 crore 44 AD அப்ளிகபிள் கிடையாது. அவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இது 3 கிளாஸ் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இன்டர் லெவல்ல இது போதுங்கண்ணா. ஸோ டில் 2 crore வந்து டேர்ன் ஓவர் இருந்தா 44 AD வந்து அப்ளிகபிள். 2 crore to 3 crore அப்ளிகபிள். 3 crore மேல இருந்தா 44 AD நாட் அப்ளிகபிள். எஸ், எஸ், நோ. இது 3 மட்டும் புரிஞ்சுக்கோங்க. புரியுறதா எல்லாருக்கும்? திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டோமா? என் வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே, ஓகே. டில் 2 crore 44 AD அப்ளிகபிளா? எஸ். 2 crore to 3 crore 45 AD அப்ளிகபிளா? எஸ். 3 crore 44 AD வந்து 2 crore ஏதாவது கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்கன்னா அப்ளிகபிள், இல்லைன்னா அப்ளிகபிள் கிடையாது. அவ்வளவுதான், சிம்பிள். இது 44 AD. இப்போ இந்த சம் பாருங்க. எக்ஸ் கம்பெனி
பாருங்கண்ணா நல்லா பார்த்துக்கோங்க இந்த சம்ம டைப் 3 ப்ராப்ளம். Ex company, a firm is engaged in the business of trading of a cloth. Turnover 157 lakhs 80,000, out of which 25 lakhs has been received in account pay check. 157 lakhs 80,000 la 25 lakhs has been received in account pay check. ஓகேவா? salary and interest to partners as permitted by section 40B வந்து 60,000. salary கொடுத்திருக்காங்க, depreciation, cost of materials எல்லாம் கொடுத்திருக்காங்க. net profit வந்து 157 lakh 80,000 divided by வந்து இது போட்டோம் அப்படின்னாக்கா 15 lakhs 25,000 வருது. அவன் என்ன கேட்கறான், எக்ஸ் இன்கமோட நெட் இன்கம் ஃபார் த அசஸ்மெண்ட் 2025 assuming that taxable interest income வந்து 90,000, long term capital gain 1,40,000, the firm is eligible for a deduction of 15,000 under section 80G. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அசட்டை வாங்கி ஓகே 3 வருஷத்துக்கு மேல நம்ம கிட்டே வச்சுண்டு அதுக்கு மேல வித்து அதன் மூலமா நம்மளுக்கு ஒரு கெயின் வருதுல்ல, அதை தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லுவாங்க. there are two definitions. one is long term capital gain another is short term capital gain. ஸோ நம்மளுக்கு ஒரு லாபம், அசட்டை வித்து ஒரு லாபம் 1,50,000 கிடைச்சிருக்கு. ஃபார்ம் வந்து 80Gல வந்து டிடக்ஷன் 80G 80DD 80D 80U அந்த மாதிரி நிறைய டிடக்ஷன்ஸ் படிக்க போறோம். அதுல firm is eligible for a deduction of 15,000 under section 80G. அதுல நெட் இன்கம் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ since turnover from this business, இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன பார்க்கணும் அப்படின்னா, turnover of the company என்ன, turnover of the firm என்ன, 157 lakhs 80,000. ஓகேவா? சோ வஷிதா சொல்லுங்க, இது 2 crores மேலியா 2 crores கம்மியா? கம்மி. சோ less than 2 crores கம்மி இருக்கிறதுனால நம்மளோட clause என்ன சொல்றது, 44AD applicable ஆகிறது. ஓகே, அப்போ இங்க 44AD is applicable as the turnover is less than 2 crores. இது புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து என்ன அப்படின்னா, இன்கம் வந்து computed as per provision other than the provision of section 44AD is less than the estimated income. அதாவது 25 lakhsன்றது வந்து turnover இவ்வளோ has been received in account pay check. turnover ஒரே நிமிஷம் இருங்களேன், நான் இன்கம் இதுல கம்ப்யூட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் வந்து இப்போ டோட்டல் இன்கம் இவரோடது கம்ப்யூட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த சம்ம கிராஸ் டாக்ஸ் லயபிலிட்டின்னு ஒரு சாப்டர் இருக்கு, அதுல இது சம் இன்க்ளூட் ஆயிருக்கும் எப்பவுமே. இங்கே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகே, டோட்டல் இன்கம் அப்படின்னு பண்ணும்போது என்ன, இவரோட இன்கம் என்னலாம், இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சோட இன்கம் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னொன்னா பார்த்தோம்னா இதுலேருந்து 15,25,000 கிடைக்கிறது ஃபர்ஸ்ட். அதாவது இந்த பிஸ்னஸ்லேருந்து அவருக்கு கிடைக்கிற இன்கம் எவ்வளோ, 15,25,000. அப்புறம் அந்த வீடு வித்ததுனால கிடைக்கிற லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதுவும் இன்கம் தானே,
அது ஒரு 1,40,40,000 அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஒரு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா எஃப்டி போட்டிருப்பாங்க, அதன் மூலமா ஒரு இன்கம் கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் சினாரியோவா. இதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 15,000 டிடக்ஷன் எலிஜிபிள்ன்றாங்க. அப்போ லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80G. அப்போ என்ன 15,000. அப்போ என்னோட டோட்டல் இன்கம் எவ்வளவு வருது 17,40,000. இதான் டோட்டல் இன்கம். ஓகே, சப்போஸ் நெட் இன்கம் ஆஃப் எக்ஸ் அசஸ்மெண்ட் இயர் வந்து அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கெட்டிங் ஆடிட்டட் ப்ராப்பரா வந்து ஆடிட் ஆகும்போது டோட்டல் இன்கம் இந்த மாதிரி இருக்கு. when it does not maintain the account or fails to get the accounts audited அப்படின்னா என்னன்னா இவரோடது வந்து ட்ரேடிங் ஆஃப் கிளாத் பிசினஸ் இல்லையா, அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட்டட் ஆகல, இவர் வந்து டாக்ஸ் ஆடிட் பர்வியூல வரல அப்படின்னா இது ஆடிட் பர்வியூல வருது. இது நாட் ஆடிட் பர்வியூ. நாட் ஆடிட் பர்வியூ, இது ஆடிட் பர்வியூ. ஸோ ஆடிட் பர்வியூல வரதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இப்படி நம்ம கால்குலேட் பண்றோம். ஆடிட் பர்வியூல வரல அப்படின்னா அவரோட இன்கம் ஃப்ரம் அவருக்கு எவ்வளவு செக் வருது 25 lakhs. அப்போ இன்கம் 6% ஆஃப் 25 lakhs எடுத்துக்கணும். அதே மாதிரி அதுலேருந்து இது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, நாட் அண்டர் ஆடிட் பர்வியூ எடுத்துக்காதீங்க. ஏதோ மாத்தினாங்க இப்ப ரீசெண்டா, அதை நான் என்னன்னு பாக்குறேன். நான் பார்த்துட்டு சொல்றேன். இந்த இது 6% 8% மாத்தினாங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். இது வரைக்கும் பார்த்துக்கோங்க கண்ணா. when it maintains accounts and it gets audited னா இந்த ஒர்க்கிங் மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது வந்து டைப் 3 ப்ராப்ளம், இல்லஸ்ட்ரேஷன் 83. இன்னொரு இது வந்து ரெட்ல மார்க் பண்றேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த நாட் ஆடிட்டடுக்கு இது மாத்தினாங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். கம்பெடிஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்கம் ஆர் ப்ரீசம்ப்டிவ் பேசிஸ். அதாவது இது யார் வந்து இப்போ லீகல் அட்வொகேட்டா இருக்காங்க, இல்ல டாக்டரா இருக்காங்க, இல்ல ஒரு ஆர்கிடெக்டா இருக்காங்க, இப்போ வந்து இந்த மாதிரி கோச் பண்றாங்க, என்ன மாதிரி பர்சன்ஸ் இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் இன்கம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கண்டிஷன்னா gross receipts of the assessee in the previous year should not exceed 50 lakhs. Okay, or where aggregate amount receipt previous year does not exceed 5% of the gross receipt னா என்ன அர்த்தம் ஐஷா? என்ன அர்த்தம் கிராஸ் ரெசீட்னா என்ன அர்த்தம், ரெசீட்னா என்ன அர்த்தம், வாட் இஸ் கம்மிங் இன். ஓகே, இப்போ வந்து ஒரு டாக்டருக்கு வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் இஸ் ரெசீட். ஸோ அவன் கன்சல்டேஷன் ஃபீஸ்லேருந்து வரலாம், இல்லை அவருக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ஆப்ரேஷன் தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் போய்ட்டு அது மூலமாக அவருக்கு சார்ஜ் பண்ணலாம், அதெல்லாம் கிராஸ் ரெசீட்ஸ். அதில் அமௌண்ட் வாட் எவர் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் இன் கேஷ் அவருக்கு வந்து இட் ஷுட் நாட் எக்ஸீட் 5% ஆஃப் தி கிராஸ் ரெசீட்ஸ். And when the aggregates received during the previous does in cash, comma, does not exceed 5% of the gross receipts of the period, then gross receipts in the previous year should not exceed 75 lakhs. ரெண்டு clause இருக்கு. ஒன்னு 50 lakhs எக்ஸீட் ஆகக்கூடாது மேக்ஸிமம் ரெசீட். இன்னொன்னு அவரோட
if it does not exceed 5% na the gross receipts in the previous year வந்து 75 lakhs அதாவது கேஷ் மூலமா வருது வந்து 5% of gross receipts இன்க்ரீஸ் ஆகாத போது அவரோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன 75 லட்சம் gross receipts அது வரைக்கும் the slab அந்த மாதிரி இருந்தாங்கன்னா it will come under the category of computation of professional income ஓகேவா அதே மாதிரி ஒரு receipt வந்து செக்கா வருதோ இல்ல பேங்க் டிராஃப்ட் வருதோ which is not account payee அதையும் என்ன சொல்லுவாங்கன்னா cash transactions எடுத்துப்பாங்க estimated income வந்து 50% of the gross receipts he can voluntarily declare a income in his return இப்போ depreciationன்றது வந்து எப்பவுமே it's already allowed deductionsன்றது வந்து the estimated income is aggregated with the other income of the assessee from any other business அதாவது business professionல இருந்து வர income and income from other sources அதை வந்து அலைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணும் brought forward lossனா என்ன அர்த்தம் எனி ஐடியா brought forward loss ஏதாவது கெஸ் பண்ண முடியறதா வெரி குட் ரா சூப்பர் ரா லாஸ்ட் இயரோட லயபிலிட்டி brought forward பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் லாஸ் வந்திருக்கு பண்ணிருக்கோம்னா அதை நான் இந்த இன்கம்ல இருந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி effective assessee declares lower income an assessee can declare his income lower than the estimated income as per the provisions of this section அப்பனா என்ன அர்த்தம் அவர் வந்து எஸ்டிமேட்டட் இன்கம் வேணா அவர் இன்கம் வந்து லோவரா வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்போ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் and other documents as required under 44A if his total income exceeds the maximum exemption limit அப்படின்னா நான் எக்ஸம்ஷன் லிமிட்ன்றது வந்து 50 lakhs அதை விட ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா அவரு புக்ஸ் ஆஃப் மை அக்கௌண்ட்ஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அதை ஆடிட் ஆயிருக்கணும் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டையும் இது பண்ணியிருக்கணும் எக்ஸம்ஷன் லிமிட்டை விட இவனோட இன்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் காமிக்கணும் அண்ட் இன்கம் வந்து கம்மியா இருக்குன்னா ப்ராப்ளமே கிடையாது ஸோ டிக்ளேர் இஸ் இன்கம் லோவர் than the estimated income as per the provisions of this section இப்போ அடுத்தது பிளையிங் லீசிங் ஹைரிங் கூட்ஸ் கேரேஜ்க்காங்க நம்ம பார்த்தோம் இல்லையா இன் கேஷ்னா 35,000 வரைக்கும் இது பண்ணலாம் எக்ஸம்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்ல அது கனெக்டடா ஒரு அசஸ்சி இது வந்து ப்ரொஃபஷனுக்கு கண்டிஷன்ஸ் ஓகே ப்ரொஃபஷனல் இன்கமோட கண்டிஷன்ஸ் இதுல என்னெல்லாம் நம்ம மெயினா பார்க்கணும் depreciation is allowed as a deduction நம்பர் 1 அடுத்தது வந்து brought forward loss can be deducted அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை டோட்டல் இன்கம் இந்த ஸோ இது மூணு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ப்ரொஃபஷனல் இன்கமோட கண்டிஷன் அடுத்தது இந்த பிசினஸ் ஆஃப் பிளையிங் லீசிங் ஆர் ஹைரிங் கூட்ஸ் சார்ஜ் அதாவது ஒரு அசசி வந்து இந்த மாதிரி லீசிங் கூட்ஸ் கேரேஜ் அதுல தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து 10 கூட்ஸ் கேரேஜ் ஜாஸ்தியே வச்சுக்க கூடாது ஓகேவா நம்பர் 1 நம்பர் 2 அந்த பிசினஸ் டைப் ஆஃப் பிசினஸ்ல ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமா அவர் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டமா டிரான்சாக்ஷன் எது வேணா பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனா கூட்ஸ் கேரேஜ்ன்றது இட் இம்ப்ளைஸ் தி மோட்டார் வெஹிக்கல் வாட் எவர் இஸ் யூஸ்டு ஃபார் த கேரேஜ் ஆஃப் கூட்ஸ் இப்போ இங்க எஸ்டிமேட்டட் இன்கம் எப்படின்னா இன்கம் ஆஃப் ஈச் கூட்ஸ் கேரேஜ் ஷுட் பி ஹெவி அப்படின்னா 1000 per ton of gross vehicle
weight or unladen weight. அதர்னா 7500 இன்கம். ஹெவி கூட்ஸ் 10 கூட்ஸ் கேரேஜ் மேல வச்சுக்க கூடாது. அவரோட இன்கம் 1000 per ton of gross vehicle இல்லனா 7500 per month or a part of a month. இதுதான் வந்து ஹெவி கூட்ஸ். ஹெவி கூட்ஸ்னா என்ன? கூட்ஸ் எக்ஸீட்ஸ் 12000 kilograms. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல எப்பவுமே the in case of a firm, reduction is in respect of remuneration interest to a partner shall be further deductible from the income. Depreciation வந்து is deemed to have been allowed. இது வந்து ஏன் தெரியுமா எடுத்துட்டு வந்திருக்காங்க? இந்த plying, leasing, hiring, goods charges இது ரீசெண்டா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸ். ப்ரீவியஸா ஜஸ்ட் பிசினஸ்க்கு என்ன, ப்ரொஃபஷனுக்கு என்ன தான் இதுதான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க 44E. அதனால இது நல்லா பார்த்துக்கோங்க. இதுல டிடக்ஷன் வந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம், இல்ல ரெம்யூனரேஷன் இன்ட்ரெஸ்ட் தி பார்ட்னரை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ரெண்டு கண்டிஷன். ப்ராட் ஃபார்வர்ட் லாஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை என்னோட அதே தான் என்னோட எஸ்டிமேட்டட் இன்கம் வந்து ஆக்சுவல் இன்கம் ஜாஸ்தியா இருக்குன்னா நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணி ப்ராப்பரா வச்சிருக்கணும். ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. இது தேர்ட் டைப் ஆஃப் பிசினஸ். இப்போ மிஸ்டர் சுக்வீந்தர் இஸ் என்கேஜ்ட். அக்ஷயா அந்த கொஸ்டின் படிடு அக்ஷயா. வர்ஷிதா இந்த கொஸ்டின் படிடா. வெரி குட். சுக்வீந்தர் இஸ் என்கேஜ் இன் தி பிசினஸ் ஆஃப் பிளையிங் கூட்ஸ் கேரேஜ். இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிளையிங் கூட்ஸ் கேரேஜ். ஓகேவா? ஏப்ரல் 1st April 2024ல 10 ட்ரக் வச்சிருக்காரு. ஆர் ஆர் ஹெவி குட் வெஹிக்கல்ஸ். ஓகே, அண்ட் அன்லேடன் வெயிட் ஆஃப் ஈச் இஸ் 20 டன். 1st April அன்னைக்கு 0 to 5th month என்ன பண்றாருன்னா ஒரு ட்ரக்கை வித்துடுறாரு. purchased a light goods vehicle. This new vehicle could however be put to use on 15/6 தான். ஒரு வெஹிக்கிளை செல் பண்றாரு. ஹெவி சோல்டு, லைட் பர்ச்சேஸ்டு. The new vehicle is put to use. So 1/4ல 6 are heavy, 4 are light. 15th இதுல என்ன ஸ்டேட்டஸ்? 5 are heavy, 5 are light. ஓகேவா? ஓகே, ரைட். இவங்க கொடுக்குறாங்க ஃப்ரைட் சார்ஜஸ் கலெக்டடு, ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன், அதர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வெஹிக்கிள், நம்பர் ஆஃப் வெஹிக்கிள், டீடைல்ஸ், அமௌண்ட். லைட் ஃபர்ஸ்ட் லைட் வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் 4 தான் இருக்கு இல்லையா? 4 அது வந்து 1st of ஏப்ரல்ல இருந்து 31st இது வரைக்கும், அப்ப 12 மாசம். ஸோ 4 vehicles
அதர் அப்ப 7500 கரெக்டா? ஸோ இந்த கிளாஸ் அப்ளை பண்ணோம்னா 7500. ஸோ ஒரு ப்ரிசம்டிவ் இன்கம், அதாவது அதுலேருந்து வர்றது வந்து 7500. 4 வெஹிக்கல் 12 மாசம் 3,60,000. ஹெவி வெஹிக்கல் இப்போ எவ்வளோ வருது இதுல? 6 வெஹிக்கல் இனிஷியலா இருந்ததா, அதுக்கப்புறம் வந்து அது வந்து 5 வெஹிக்கலா மாறுறதா? ஸோ 5 into 1000 per ton of gross vehicle or unladen weight into 12 months into 20 tons. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெவி வெயிட்டுக்கு 1000 into 5 vehicles into 12 months into 20 tons. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த கிளாஸ் அப்படியே அப்ளை பண்றோம் கண்ணா, அவ்வளவுதான். இந்த கிளாஸ் அப்ளை பண்றோம். லைட்டு ஹெவி எது போட்டுக்கோங்க. ஓகே, லைட்டுக்கு 7500, ஹெவிக்கு 1000. இது அதுக்கப்புறம் இன்னொரு இதை வந்து அது பேர் என்ன, எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த லைட் பர்ச்சேஸ்டு, எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? 15/6 யூஸ் பண்றாங்க. அப்போ 15/6னா எப்படி எப்படி வரும் நம்மளுக்கு? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், அதாவது ஜூன் ஃபுல்லா எடுத்துட்டு இருக்காங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். சாரி, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், 11 months. ஸோ இந்த 7500 இந்த வெஹிக்கிள் இருக்குல்ல, ஸோ 15ல பர்ச்சேஸ் பண்றாங்க இல்லையா, அந்த வெஹிக்கிளை வந்து 7500 into 1 vehicle into 11 months which is 82,500. அது அப்புறம் இந்த ஹெவி ஒன்னு இருக்கு. இப்போ 4 முடிஞ்சிடுத்து, 5 plus 4 9 plus 1 10. லைட் ஸோ ஒரு ஹெவி இது வந்து ஒரு மாசம் யூஸ் பண்றாங்க இல்ல, 4th month. உங்க புக்லயும் 2 months தான் இருக்கா இதுல? எல்லார் புக்லயும் ஆனா 1 monthல செல் பண்றாங்க. இது நான் செக் பண்ணி சொல்றேன் கண்ணா, இது 1 monthன்னு வரணும் இது. ஏன்னா 4ஆம் மாசம் வாங்கிட்டு 5ஆம் மாசமே வித்துடுறாங்க. அப்போ ஒரு மாசத்தோடது இன்கம் தான் அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. சரி, நான் செக் பண்றேன் இது. ஸோ அதுவும் எப்படின்னா அன்லேடன் வெயிட் ஆஃப் ஈச் இஸ் 20 tons, 20 into 1 into 1 vehicle into 1000 இந்த ஹெவி கேட்டகரி. ஸோ டோட்டலாக என்ன வரும்னா 16 lakhs. ஸோ இங்கே எவ்வளோ வரும்னா 3,60,000, 12 lakhs, அப்புறம் 1000 into 1 into 1 into 20, அப்புறம் 82,500. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 5,82,500 வரும். 16,62,500 வரும். ஓகேவா? இதுல வந்து அந்த அதர் பிசினஸ் இன்கம் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, 70,000 ஆட் பண்ணா டோட்டல் இன்கம் கிடைச்சிரும். இது டைரக்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் இன்கம் அண்டர் செக்ஷன் 44 சப்செக்ஷன் ஏஇ, இது ஒரு பார்ட். அது தவிர செக்ஷன் 28 to 38 என்ன சொல்றாங்கன்னா எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்றாங்க. ஃப்ரைட் சார்ஜஸ் கலெக்டட், ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ், லைக் there is expenses related to businessல வந்து
இவ்வளோ ஃப்ரைட் சார்ஜஸ் வந்திருக்கு. 99 டெப்ரிசியேஷன் அதர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் போக. ஸோ அப்போ 108,70,000 ஃப்ரைட் சார்ஜஸ் கலெக்டடு. அதுக்கப்புறம் வந்து அதர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 101.25 lakhs. இது ரெண்டுத்தையும் போக 7,45,000 இன்கம். ஸோ ஆட் அதர் பிஸ்னஸ் இன்கம் போட்டா 70,000. see இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் 1, ஆல்டர்னேட்டிவ் 2. ஆல்டர்னேட்டிவ் 1 is you basically give the estimation of your income from business based on the type of vehicles. Other alternative வந்து you do the computation of income on the basis of the expenses. so two types of இது. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே டேட்டா அங்க எடுத்துட்டு வந்து you have to find out the total income. ஓகேவா? இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? இந்த டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கிறது யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ 7,45,000 வருதா இங்க நெட் ப்ராஃபிட்டா? அதுலேருந்து பிளஸ் ஒரு 70,000 போட்டோம்னா 8,15,000. இட் இஸ் அ மெத்தட் கால்குலேட்டட் as per the section of 28 to 38. எல்லா எக்ஸ்பென்சஸையும் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு பிஸ்னஸ்லேருந்து வர நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதர் இன்கம்ஸ் ஆட் பண்ணி வருது டோட்டல் இன்கம். ஆனா இது எப்படி நான் எஸ்டிமேஷன் ஆஃப் இன்கம்னா என்னோட லைட் ஹெவி வெஹிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் டென்ஸை வச்சு இது பண்ணி ஓகே ஒரு மாசத்துக்கு இவ்வளோ, அப்ப எனக்கு ஒரு வெஹிக்கல்னா இவ்வளோ இன்கம் வரும். வெஹிக்கல் வைஸ் மைக்ரோ லெவல்ல பண்றதுடா. ஓகே இப்போ அதாவது this is லைக் ஒரு பெரிய ஃபிளாட் இருக்கு. ஒரு ஃபிளாட்ல ஒரு ஒரு 20 பேர் 20 டெனன்ட் இருக்காங்க, 20 அபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். there is 20 ஹவுசஸ் இருக்காங்கன்னா மாசம் இபி சார்ஜ் வந்து லெட்ஸ் டேக் ஒரு 30,000 வருதுன்னு வச்சுக்கோங்க ஓவரால். அதை 30,000 டிவைடட் பை 20 போடுறது இது இந்த மெத்தடு. அப்படி இல்லாம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு வாட்டர் மீட்டர் போட்டு ஓகே இந்த வீட்டுக்கு வாட்டர் மீட்டர் இவ்வளோ சார்ஜ் கொடுக்கறதா எழுதிட்டு வாட்ச்மேன் சார் வந்து 20 வீட்டோட வாட்டர் மீட்டரையும் தனித்தனியா பார்த்து கால்குலேட் பண்றது இந்த மெத்தட். புரியுதா உங்களுக்கு? ஆல்டர்னேட்டிவ் 1, ஆல்டர்னேட்டிவ் 2. யாருக்கு புரியலன்னு சொல்லுங்களேன், நான் திருப்பி சொல்லித்தரேன். அக்ஷயா, வஷிதா, ஆயிஷா, அஸ்வினி, விஜயலக்ஷ்மி, நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணா. இது வந்து ஹோலிஸ்டிக்கா பண்றது. எக்ஸ்பென்சஸ் மைனஸ் இன்கம் வில் கிவ் யூ ப்ராஃபிட். இந்த அதர் பிசினஸ் இன்கம் ப்ராஃபிட் ஆட் பண்ணி ஓகே இது பண்றது. இது அப்படி கிடையாது. ஒரு ஒரு வெஹிக்கல்லையும் மைக்ரோ லெவல்ல பார்த்து ஓகே இந்த வெஹிக்கலுக்கு ஹெவி வெஹிக்கலா அப்போ 1,000 ருபீஸ் ஒரு வெஹிக்கலுக்கு எனக்கு 1,000 ருபீஸ் வெஹிக்கல்லேருந்து 1,000 ருபீஸ் இன்கம் வரும்பா. அதுலேருந்து இவ்வளோ ஒரு டன்னுக்கு 1,000 ருபீஸ் வரும். அப்போ எவ்வளோ? 20 டன்னு. அப்போ அப்படி மைக்ரோ லெவல்ல போட்டு பண்றதுன்றது வந்து ஆல்டர்னேட்டிவ் 1. அப்போ சுக்வீந்தர் வந்து as a lower taxable income in alternative 2, hence his total income is 1,15,000. sorry is hence his total income is 1,15,000. இல்ல இல்ல 8,15,000 மாத்திக்கோங்க. 8,15,000. but to claim such lower income than the estimated income as per provision of section 44E, he will have to என்ன பண்ணணும்? get his books of accounts. இப்ப இவன் இதுதான் வந்து டோட்டல் இன்கம் வந்து இதுல கம்மியா இருக்கு இல்லையா, லோவர் இன்கம். ஸோ சச் லோவர் இன்கம் வந்து எஸ்டிமேட்டட் இன்கம் இவ்வளவா பண்ணணும்னா கிளைம் பண்ணணும்னா அவன் என்ன பண்ணணும்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் ஆடிட் ஆயிருக்கு, இந்த வந்து ஆடிட் ரிப்போர்ட்லாம் இருக்கு, அண்டர் செக்ஷன் 45AA தான் பண்ணிருக்காங்கன்றத ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். புரியுதா? டவுட் இருக்கா? ம் சொல்லுங்க கண்ணா. இதுவாடா ஒரு ஒரு வருஷத்துக்கு அண்ணா, ஒரு வருஷத்துக்கு அதாவது ஃபர்ஸ்ட் அது நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளோ இருக்கு? he wants 10 trucks, 6 வந்து ஹெவி, 4 வந்து லைட். கரெக்டா? முதல்ல 6 ஹெவில வந்து 6, லைட் வந்து 4.
ஆனா இதுல ஃபுல் இயருக்கு இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு பாயிண்ட்ல ஒண்ணு போயிடுச்சாடா, இதுல ஒண்ணு ஆட் ஆகுதா? கரெக்டா செல்லம்? அப்போ என்ன ஆகுதுன்னா, நெட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருந்தது நம்ம கிட்ட 12 மந்த்ஸ்ல ஹெவி வெஹிக்கல்ஸ் 5 வெஹிக்கிளும் 5 வெஹிக்கிள் லைட்டும் இருந்தது. சாரி, ஒரு வருஷத்தோடதுல வந்து ஒரு ஒரு 1 இயர் கேப், 1 இயருக்கு வந்து என்னெல்லாம் ஹெவி என்னெல்லாம் லைட்டுன்னு பார்த்தோம்னா 5 ஹெவியும் 4 லைட்டும் இருக்கா? கரெக்டா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா லைட்ல ஒண்ணு வந்துதா, அந்த ஒண்ணு எவ்வளோ எவ்வளோ இதுக்கு வந்தது? 11 மாசத்துக்கு. கரெக்டா? ஏன்னா அவன் வந்து என்ன சொல்றான்னா 6th மே தான் வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கான்னு சொல்றாங்களா? கரெக்டா செல்லம்? அதனால 11 மாசமா? அப்புறம் இந்த ஹெவி வந்து நம்ம கிட்ட எவ்வளவு நாள் இருந்திருக்கு? ஒன்னே ஒண்ணு ஹெவி. she sold one of the heavy good vehicles 2/5/2024ல ஒரு மாசம் தான் இருந்திருக்கா? கரெக்டா? ஒன்லி 1 month தான் இருந்திருக்கு. அப்பனா நல்லா பாத்துக்கோங்க, இந்த 5ம் 4ம் 12 மாசம், அதனால தான் 5 4 12 மாசம் கால்குலேஷன். ஒரு ஹெவி வந்து ஒரு மாசம், அதனால தான் ஒரு ஹெவி ஒரு மாசம். இது 12 months. நான் செக் பண்றேன், என்ன இது எனக்கு டவுட்டா இருக்கு. ஹவர் I'll செக். ஒரு மாசம். இந்த லைட் வந்து 11 monthsல இருந்திருக்கா? அதான் இது 11 months. புரியுதா ஷிதா? திருப்பி சொல்லட்டுமா இல்ல திருப்பி ஒரு வாட்டி வேணுமா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ 12 மாசத்தோடது ஒரு கேட்டகரிடா. ஸோ 5 4. அப்புறம் நம்ம கிட்ட விட்டு போனது ஒரு மாசம் தான் இருந்திருக்கு பாருங்களேன். ஏப்ரல்ல வாங்கி மேல வித்துட்டான்ல அவன். அப்ப ஒரு மாசம் தானே, இங்க 2 months போட்டிருக்காங்க. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆனா இது 11 மாசம் தானே இல்ல? மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச் 11 மாசம். அதனால 11 மாசம். ஆயிஷா புரியுதா? அஸ்வினி, அக்ஷயா, விஜயலட்சுமி, ஷீதா? ஓகே. 3 ப்ராப்ளம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, பிசினஸ் ஆஃப் பிளையிங் அண்ட் லீசிங். illustration 84. ஓகே சொல்லுமா சொன்னேன். ஸோ இது வரைக்கும் டிடியில் முடிக்கிறேன். இது வரைக்கும் தரோங்க. ஸோ டுமாரோ வி வில் சி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் கான்ட்ராக்ட். அப்புறம் இதெல்லாம் வந்து தீரிக்கண்ணா கான்சிக்வன்சஸ் ஆஃப் 69B 69D எல்லாமே தீரி தான். ஓகே, இதுல சம் ரிலேட்டட் எதுவுமே கிடையாது. ஃபர்ம் அசஸ்மெண்ட்டும் தீரி. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டா சம்ஸ் போயிடலாம் இல்லஸ்ட்ரேஷன் 85லேருந்து. ஓகேவா? இப்போ சம் எப்படி இருக்கும்ன்றது ஒரு ஹை லெவல் கொடுக்குறேன். இல்லஸ்ட்ரேஷன் 86 நெட் ப்ராஃபிட் போடுவோம். எதெல்லாம் வந்து லைக் ஆட் எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்அலவுட் பை டெபிட் இன் பிஎன்எல், எதெல்லாம் வந்து நம்ம இந்த நத்திங் பிஎன்எல் ஆல்வேஸ் டெபிட் ஆயிடுது, பட் அதை ஆட் பேக் பண்றது நம்ம விஆர் ப்ளஸ் பண்ணுவோம். எதெல்லாம் வந்து டெபிட் ஆகல, பிஎன்எல்ல அந்த காஸ்டே வரல, பட் எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் அலௌட வந்து லெஸ் பண்ணுவோம். இதான் ஃபார்மேட். நெட் ப்ராஃபிட் as per P&L account, add expenditure disallowed but debited in P&L less expenditure allowed, but இதுதான் ஃபார்மேட்.
இது அதுக்கப்புறம் இதான் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு உட்காந்து பார்க்கலாம். ஃபார்மேட் ஆஃப் தி சம்ஸ். ஓகே, இது பார்த்துட்டு வாங்க. இது பிஸ்னஸ் ஆஃப் பிளேயிங் லீசிங் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 84 வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இது மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, செகண்ட் பாயிண்ட் டு செக். ரைட். ஓகே, நம்ம 4:15க்கு திருப்பியும் we will meet. சரியா?